யூடியூப் எடுத்தாலே இப்போ ட்ரெண்டிங் டாபிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் யூக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையா? எதற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய மனைவி வந்து கர்ப்பமா இருக்காங்க. அதில உள்ள இருக்கிறது ஆண் குழந்தையா, பெண் குழந்தையான்னு சொல்லி பப்ளிக்ல வந்து ரிவ்யூ பண்றாரு. தமிழ்நாட்டில வந்து இது தடை செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெண் சிசு கொலைகள்லாம் அதிகமா நடக்குது. அதாவது பெண் குழந்தை கருவுல இருக்கும் பொழுதே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொன்றுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தமிழகத்தில 1994க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சவுதிக்கு போயிருக்காப்புல. சவுதியில வந்து சவுதி, துபாய் மாரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது லீகல் சொல்லுவாங்க அவங்க. என்ன ஜெண்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஜெண்டரை போய் அங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க ரிவீல் பண்றாரு. எங்க நம்மளுடைய சென்னையில வந்து ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல வந்து ரிவீல் பண்றாரு. ஒரு தாயின் கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக கண்டறிகிறது மிகப்பெரிய குற்றம்னு சொல்லி சுகாதாரத்துறை ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. இதற்கு 7 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. இர்ஃபானுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்குமா? பார்க்கலாம்.